இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின் ஏற்கனவே பொதுக்குழுவில் எல்லாம் சொல்லியிருந்தார், கௌரவமான இடங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் அங்கம் வகிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார் டிடிவி தினகரன். என்ன விவரம்? கார்த்தி, அதாவது நீங்க குறிப்பிட்டதுபடிதான் கடந்த 5ஆம் தேதி அன்று பொதுக்குழுவில் வச்சு பேசும் பொழுது டிடிவி தினகரன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது எதிரிகள் துரோகிகள்லாம் இந்த தேர்தல் நேரத்துல பார்க்க கூடாது அப்படின்றத டிடிவி தினகரன் அப்பயே குறிப்பிட்டிருந்தாரு. அந்த அடிப்படையில விரைவில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார் என்ற ஒரு தகவல் தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வந்தக்கூடிய நிலையில இன்று அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அதிமுகவிற்குள் எங்களுக்கு இருப்பது என்பது பங்காளி சண்டை, அதை நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம். இப்போது தமிழக மக்கள் நலன் அடிப்படையில இந்த கூட்டணியில தாங்கள் இணைய உள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சென்னையில் வைத்து டிடிவி தினகரன் சந்தித்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தான் இந்த கூட்டணி விவகாரங்களை கையாளுந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல டிடிவி தினகரன் தற்போது பியூஷ் கோயலுடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதுபோல மாநில நிர்வாகிகள், மிக மூத்த நிர்வாகிகளும் தற்போது உடன் இருக்கிறார்கள். கார்த்திகா, தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? கட்டி, அதாவது தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. அதாவது எவ்வளவு தொகுதிகள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்கிறது, அதற்கான வாய்ப்புகள் இந்த கூட்டணியில் இருக்குதா என்பது குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்த பிறகுதான் இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் வந்து முடிவாகும். ஆனா தற்போதைய சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 7 to 10 தொகுதிகள் வரை அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் விரும்பக்கூடிய ஒரு சில தொகுதிகளுடைய பட்டியலை பாரதிய ஜனதா கட்சிக்கு டிடிவி தினகரன் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்தெந்த தொகுதிகள் நாங்க விரும்புறோம், எவ்வளவு தொகுதிகளை நாங்க போட்டியிட விரும்புறோம் அப்படின்ற அந்த பட்டியலை வந்து கொடுத்திருப்பதாக, மிக முக்கியமாக அவருடைய விரும்பக்கூடிய பட்டியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டிப்பட்டி தொகுதியை வந்துட்டு அவர் தொடர்ச்சியாகவே விரும்பி இருக்கிறார். அதே போல ஆண்டிப்பட்டி, கோவில்பட்டி, சோளிங்கர், இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டை, அவருடைய நிர்வாகிகள், அவருடைய ஆதரவு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் செல்வதற்காக இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்துட்டு அவர் விரும்பி வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த பட்டியலை ஏற்கனவே கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழல்னா இந்த கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 7 to 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் தற்போதைக்கு இருக்கிறது. கார்த்திகா, ஸ்டாலின் 23ஆம் தேதி மோடி வருகிறார். அதற்கு முன்னதாக கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து கட்சிகளும் இணைந்து வருகின்றன. இந்நிலையில அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? கார்த்திகா, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய அடுத்த டார்கெட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 தரப்புலையுமே, திமுக, அதிமுக என 2 தரப்புலையுமே அவங்க தொடர்ச்சியாகவே பேசி வருவதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட வேண்டும். அதே போல ஒரு டீசென்டான நம்பர், குறிப்பா சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 8 to 10 தொகுதிகள் வரைக்கும் அவங்க ஒதுக்கப்படலாம், அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாயிருக்கு. அதிமுகவிடம் அவர்கள் 20 தொகுதிகள் வரை கேட்டிருக்காங்க. ஆனால் அதிமுக 8 to 10 தொகுதிகள் வரைக்கும் அவங்களுக்கு ஒதுக்குவதற்கு முன் வந்திருக்கிறது. திமுக தரப்பிலுமே தேமுதிகவே உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த கட்சி ஏற்கனவே ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து தொந்தரவு செய்யாம அவங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு திமுகவிற்கும் இருக்கிறது. ஆனா 2 தரப்பிலுமே தேமுதிக பேசி இருக்கிறது. பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதாவாகட்டும், அதே போல அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகி LK சதீஷன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். 2019 இருந்தே அவங்க 2014 தேமுதிக பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அதனால தொடர்ச்சியாகவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அந்த கட்சி தலைமையிடம் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. அதனால அமமுக இன்று இணைந்திருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுவது தேமுதிக. அவங்கள்ட்டையும் விரைவில் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி அவங்களையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாகவே அதிமுக பாஜக. ஸ்டாலின், தற்போது அமமுக இணைந்திருக்கக்கூடிய நிலையில
இந்த அமமுக இணைவு அப்படிங்கிறது ஒரு பலத்தை தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல அமமுகவினுடைய பலம் அப்படிங்கிறது களத்தில் எப்படி இருக்கு? கார்த்தி, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்டதுபடி தென் மாவட்டம் அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக தனியாக சென்றதனுடைய விளைவாக தான் கிட்டத்தட்ட ஒரு 28 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகக்கான அந்த தோல்வி ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட அவர்கள் பிரித்த அந்த வாக்குகளின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அந்த வாக்குகள் ஒருவேளை அதிமுக கூட்டணியில அப்போதே அமமுக இருந்திருந்தால் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்துட்டு மிக சுலபமாக அந்த 28 தொகுதிகளில் இருந்திருக்கும் அப்படின்றதுதான் தொடர்ச்சியாகவே கடந்த சில ஆண்டுகளாகவே பார்க்கப்பட்டு வருது. அதனால இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணையும் பொழுது டிடி தினகரனுடைய அந்த செல்வாக்கின் அடிப்படையில் தென் மாவட்டங்கள்ல அதே போல் டெல்டா மாவட்டங்களில் சமூக ரீதியான வாக்குகள், இந்த முக்குளத்தூர் சமூக ரீதியான வாக்குகள் நிச்சயமாக மீண்டும் இந்த கூட்டணிக்கு ஒரு கணிசமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா தொடர்ச்சியாகவே பார்த்தோம் அப்படின்னா அந்த சமூக ரீதியான பிளவுகள் தொடர்ச்சியா இருந்து வந்த ஒரு சூழல்ல தான் அதிமுகவிற்கு அது பின்னடைவாக பார்க்கப்பட்டது. தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த சமூக ரீதியான வாக்குகள் மீண்டும் இந்த கூட்டணிக்கு ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையை கொடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இந்த காய் நகர்த்தலாம் தொடர்ச்சியாகவே செய்யப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில ஒரு இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ச்சியாகவே சொல்லி வந்தார். இந்த கூட்டணி நிச்சயமாக ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும், அதற்கான திட்டமிடல் இருப்பதாக கடந்த ஏப்ரல் மாதமே சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தோட தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த கூட்டணி விவகாரங்கள் தமிழகத்துல இந்த அரசியல் களம் நோக்கி சூடு பிடித்திருப்பது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கார்த்திகேயன், இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.